எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்துல என்னுடைய முதல் வீடியோ எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு உபயோகமான வீடியோ இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன். ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்தது. அதுல ஒரு ₹2 காயினை காமிச்சு, இந்த காயின் உங்ககிட்ட இருந்தா நாங்க ₹20,000 தரோம், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தது. நான் உடனே அந்த ரீலை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் வீக் கிரிக்கெட் ஆடும்போது அதே ₹2 காயினை வச்சு தான் டாஸ் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ விளையாட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அனுப்பி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், மச்சான் நம்ம விளையாடின அந்த காயினுக்கு ₹20,000 தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு ரீலை ஷேர் பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்மளுக்கு அடுத்தடுத்து அந்த நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்த 1 மணி நேரத்துக்கு அதே மாதிரி இந்த காயினை கொடுங்க, இந்த ரூபாய் நோட்டை கொடுங்க, இவ்வளோ லட்சம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம்னா அதில் கொடுத்துருந்த அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க அனுப்பிச்ச ரிப்ளை, இந்த காயினை நாங்கள் எடுத்துக்கணும், இதை செக் பண்ணணும்னா நீங்கள் ₹100 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை நமக்கு காசு காமிச்சு ₹100, ₹200 சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து திருடுறது தான் இந்த ஸ்கேமுடைய நோக்கம். ஸோ இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் ஏகப்பட்டது தினந்தோறும் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறவங்க இதில் மாட்டாம அதை தாண்டி போயிடுறோம். ஆனால் விழிப்புணர்வு இல்லாத நிறைய பேர் தினந்தோறும் மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் தினமும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அவங்க மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அறியாமை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியாததுனால தான், விழிப்புணர்வு இல்லாததுனால தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. ஸோ நாம தினந்தோறும் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை கடந்து வரும்போது அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுவோம், பகிர்ந்துக்கிறதுக்கு மூலியமா ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறது மூலியமா நம்மளால இந்த மாதிரி விஷயங்களை மாட்டக்கூடிய நிறைய பேரை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த புத்தாண்டுல, இந்த புதிய வருஷத்துல இந்த மாதிரி திருட்டுகள் இது எதுலையுமே நாமளும் மாட்டக்கூடாது, நம்மளை சார்ந்தவங்களையும் மாட்ட விடக்கூடாதுன்றதை நம்ம ஒரு உறுதிமொழியாக எடுத்துப்போம். நன்றி.